என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனோட கடைசி படம் ஜென்யூனா நினைச்சேன். இதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா இது பொலிட்டிக்கலா மாறும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நமக்கு அழுத்தங்கள் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். வெளியில இருந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ தியேட்டர்ல புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகத்துக்கு வர அங்க வந்து டச் பண்ணி எந்த மாதிரியான பின்விளைவுகளை சந்திச்சாங்கன்னு தெரியும் திமுக. அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து அவங்க மறுபடியும் செய்யணும்னு நினைப்பாங்களா? நினைக்கிறாங்களே. அது ரெட் ஜெயின்ஸோட வழக்கமான ஒரு வழிதான் அது. அண்ணனோட கடைசி படம் அதிக தியேட்டர்ஸ் கிடைக்க கூடாது, கிடைச்சா கலெக்ஷன் வைஸ் எல்லாமே அதிகமாகும். அஜித் விஜய் அவர்களோ இல்ல சிவகார்த்திகேயன் விஜய் இந்த மாதிரி கம்பாரிசனே நம்ம வரல. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். நான் இப்ப கேட்கிறேன், ஏன் அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பராசக்தியை பத்தி சொல்லவே இல்லை? 62-65 அவரு பேசுறாரு. சொல்லுங்க, அவரை ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. அதாவது ரெட் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ற படத்தை பத்தி அவர் பேசவே மாட்டார். நம்ம படத்தை மட்டும் டார்கெட் பண்ணி நான் இவரோட கடைசி படம். அரசியல் வேறங்க, அரசியல்ன்றது டோட்டல் வேற. இப்ப நாங்க கூட இந்த படத்துக்கு பேனர் வைக்கிறதோ போஸ்டர் அடிக்கிறதோ அந்த படம் சம்பந்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணும்போது விஜய் நான் மக்களேக்கம் தான் போடுவோம். தமிழக வெற்றி கழகத்தை கூடி அங்க இருக்காது. 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணா 10ஆம் தேதி சிங்கிள் ஸ்கிரீன்ல பராசக்தி போடணும்னு சொல்லியிருக்கேன். 10ஆம் தேதி வந்தாலும் 9ஆம் தேதி வந்தாலும் அங்க கலெக்ஷன்ல அடிக்க போறது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம முதல்ல நம்மளோட ரீ ரிலீஸ் கலெக்ஷன் அடிக்கணுங்க, அதுக்கப்புறம் புது படத்துக்கு வரலாம். எல்லா படங்களும் ஹிட் ஃபிளாப்னு இருக்கு. விஜய் நான் பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆனாலும் ஃபிளாப் ஆனாலும் கலெக்ஷன்ல நம்ம தான் நம்பர் 1. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சமூக ஊடக பிரிவு திரு அஸ்வின் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்கான தணிக்கை சான்றிதழ் UBA சான்றிதழ் வந்து கொடுக்கறதுக்கு டிலே ஆகிட்டு அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் போயிருக்கு. இந்த சிக்கல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுவும் ஒரு அரசியல் காரணம்னு சொல்றாங்க. இந்த சான்றிதழ் கொடுக்கப்படுமா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில்? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனோட கடைசி படம். ஸோ அதுக்கு நான் ஜென்யூனாக நினச்சேன் இதுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் அரசியல் வந்துட்டாரு, கொடுத்தா இது பொலிட்டிக்கலாக மாறும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நமக்கு அழுத்தங்கள் இருக்காது தான் நினச்சேன். ஆனால் இந்த நிமிஷம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்சர் முடிஞ்சிச்சு. சென்சர் முடிஞ்சு UBA கொடுத்துருக்காங்க. படம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours 3 minutes இருக்குது டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அதோட டியூரேஷன்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, ஆன்லைன் மூலிமா வந்தது. இன்னும் நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்காதது காரணம் இப்போ ரீசெண்டாக விசாரிக்கும் போது என்ன வந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படம் சென்சர் போர்டில் இருக்க நிர்வாகி தான் பார்ப்பாங்க. சென்சர் பண்ணும்போது அவங்க அந்த குழுவில் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வெளியிலேருந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது மத சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இதில் இருக்குது, மதபரமாக இருக்குது, அதனால் இதை தடை பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் சர்டிஃபிகேட் இது கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு. ஸோ படம் பார்க்காத ஒருத்தர் எப்படி மனு கொடுக்க முடியும் சொல்லுங்க? போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதனால இந்த சர்டிஃபிகேட் நிறுத்தி வச்சிருக்காங்க, இதை கொடுக்காம வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டான ஒரு படம். இந்த படம் ஆல்ரெடி எல்லாருமே சொன்னாங்க, பகவத் கேசரியோட ரீமேக் அதில் வருதுன்னும் போது அந்த படத்தை பார்க்கும்போது இதில் பெருசாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த என்டர்டைன்மெண்டான ஒரு படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ தியேட்டரில் புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சென்சர் போர்டு யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கையில் இருக்குது. ஸோ உள்ள வேலை செய்கிறவங்க யார்? திமுக சேர்ந்த நிறைய பேர் தான் உள்ள அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு அதே டைமில் CBI விசாரணை 12ஆம் தேதி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகத்துக்கு வர்றாரு. ஸோ அவருக்கு அவரோட படம் ரிலீஸ் டைமில் அவர் எவ்வளோ போராடினார், அந்த மனிதர் போராடினார். அதை பார்க்கும்போது அப்படியே அங்கே நடந்த விஷயம் அப்படியே 2026 அப்படியே ரீக்ரியேட் ஆகிற அங்கே வந்து டச் பண்ணி எந்த மாதிரியான பின்விளைவுகளை சந்திச்சாங்கன்னு தெரியும் திமுக. அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து அவங்க மறுபடியும் செய்யணும்னு நினைப்பாங்களா திமுக பொறுத்த வரைக்கும்? நினைக்கிறாங்களே. அதாவது இதுதான் சொல்கிறேன், அவங்க இன்னும் அப்கிரேட் ஆகலை. பழைய அரசியலே இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 75 வருஷமா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணணும்ல, முடியல. இப்போது ஆரம்ப காலத்துலலாம் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா, திமுக ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா, இந்த யூடியூப் நியூஸ் எல்லாம் இல்லாத போது நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த பேப்பரில் படிப்பாங்களே அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாநாடு போடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வரும். எல்லாரும் நம்ம வீட்டிலலாம் படிப்பாங்க, ஓ திமுக இவ்வளோ பெரிய மாநாடு போட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்போ யாருக்குமே தெரியாது இவங்க காசை கொடுத்து தான் ஆளை கூட்டுறாங்க, இதுக்காக தான் வந்திருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஓ திமுக பவராக இருக்குது. இப்போது ஆள் இல்லாதது ட்ரோன் மூலியமாக வர ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம பசங்க எடுத்து விர்ச்சுவல் வரைஸ் வெளியே போட ஆரம்பிக்கிறாங்க. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது, இந்த பழத்தை அறுத்துட்டு போகிறது, இது எல்லாமே ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிச்சு, தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க இன்னும் திருத்திக்கல. அதை
இப்போ மகளிர் அணி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்களோட வீடியோ ஒன்று வந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா 400 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வேனில் கூட்டு போய் போலீஸ்காரங்க அவங்க ஏஜை பார்த்துறியாம்மா நீங்கள் வயசாயிருக்கீங்க, இங்கே இறங்குனீங்கன்னா தொலைஞ்சு போயிடுவீங்க, வண்டியிலே உட்காருங்க, நாளைக்கு உங்களுக்கு காசு வந்துடும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ நான் புதுச்சேரிக்கெல்லாம் போயிருந்தேன், அண்ணனோட சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் போகும்போது என் பக்கத்தில் நின்று அழுகுறாங்க பாஸ் இல்லைன்னு சொல்லி. எனக்கு அண்ணனை ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும், உள்ளே விடுங்க, நான் புதுச்சேரி தான், அவங்க ஐடியெலாம் கேட்டாங்க, புதுச்சேரி தான், என் அண்ணனை பார்க்குறத காலிலேருந்து நிற்கிறேன், விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. லேடிஸ் நிறைய பேர் வந்து அழுகுறாங்க, கேட்குறாங்க. அந்த பாசம் இருக்குது பாருங்கள், எல்லாருமே சொல்கிறாங்க ரசிகர் கூட்டம் இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டா மாறுமான்ட்டு. அந்த பாசம் தாங்க ஓட்டு, ரசிகர் கூட்டம்லாம் கிடையாது. அந்த பாசம், அந்த அன்பு. இவ்வளோ நேரம் க்யூவில் நின்று அவரை பார்க்க ஆசைப்படுறவங்க அந்த வரிசையில் நின்று ஓட்டு போட மாட்டாங்களா? கண்டிப்பாக. ஓ, ஜனநாயகன் இந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறது பேச்சு போயிட்டு இருக்கும்போது பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருந்த நிலையில் வந்து அதை 10ஆம் தேதியாக மாற்றிட்டாங்க. இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் தான் போட்டி அப்படின்ட்டு திமுக ஆதரவாளர்கள் அவங்க வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் வந்து கம்பேரிசன் போயிட்டு இருக்கு, இந்த படத்தோட டைலாக்ஸு அதெல்லாம் இங்கே பேசக்கூடிய அரசியலை வந்து கம்பேரிசன் பண்ணிட்டாங்க. இந்த பராசக்தி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க? அது ரெட் ஜெயின்ஸோட வழக்கமான ஒரு வழி தான் அது. இதுக்கு முன்னாடி துணிவு வாரிசு வரும்போது அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அண்ணனோட கடைசி படம் அதிக தேட்டர்ஸ் கிடைக்கக்கூடாது, கிடைச்சா கலெக்ஷன் வைஸ் எல்லாமே அதிகமாகும். ஸோ நடுவில் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் 10 நாள் லீவு, அதில் 2 படம் வர்றதில்ல எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் கிடையாது, வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை இந்த கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு அதை காலி பண்ணணும்னு பார்க்குறது. மெயினாக சிவகார்த்தியின் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டார், ஆடியோ லான்ச்சில் தெளிவாக சொல்லிட்டார், அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டார். நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம ஜனநாயகன் பார்த்தா அதுக்கப்புறம் 2 நாள் முடிஞ்சால் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பராசக்தியும் பார்க்க போகிறோம். இதில் நம்ம அஜித் விஜய் அவர்களோ இல்லை சிவகார்த்திகேயன் விஜய் இந்த மாதிரி கம்பேரிசனே நம்ம வரல. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். ஸோ அண்ணன் வந்து கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த மரியாதைக்கு தியேட்டர் சைட்லேருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்தும் அந்த ஒரு மரியாதைக்கு அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி அதை பெருசாக கொண்டாடணும். எல்லா தியேட்டர்ஸும் கொண்டாட வேண்டிய விஷயம். இப்போ ரீசெண்டாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார் 80% கேட்குறாங்க, 80 கேட்குறாங்கன்ட்டு. நான் இப்போ கேட்குறேன், ஏன் அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பராசக்தியை பற்றி சொல்லவே இல்லை? அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியுமா? அது 75 தான் கேட்குறாங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு 75%. 60 to 65 அவர் பேசுறாரு. சொல்லுங்க, அவரை ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. மற்ற படங்கள் வந்து 60 to 65, ஜனநாயகன் வந்து அதாவது ரெட் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ற படத்தை பத்தி அவர் பேசவே மாட்டார். எந்த இடத்துல ஒரு ரெட் ஜெயின்ஸை பத்தி படத்தை பத்தி பேச மாட்டார். கூலிக்கு என்ன கொடுத்தாங்க, பெரிய படங்களுக்கு கொடுக்கறதா நம்ம புதுசா ஒன்றும் கேட்கல, புதுசா ஒன்றும் கொண்டு வரல. இல்லை, அவரும் அதிலே சொல்றாரு, ஒரு சில தேட்டர்களை தான் இப்படி கேட்கறாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லையும் 75 கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிடுறாரு அவர். சொல்றாரு, ஆனா ரெட் ஜெயின்ஸை பத்தி அவர் பேசவே மாட்டாருல்ல. ரெட் ஜெயின்ஸ் பண்ற படத்துக்கு மட்டும் அவர் ஃபேவரா பேசுறாரு. அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துறாரு. அவங்க வெள்ளை பேப்பர் கொடுத்து சைன் போட்டு கொடுங்கன்னா சைன் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம படத்தை மட்டும் டார்கெட் பண்ணி, நான் இவரோட கடைசி படம் அவர் தெளிவாக சொல்லிட்டார், கடைசி படம், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டு. இனிமேல் நம்மளால் அவரோட புது படம் பார்க்க போகிறது கிடையாது. சினிமா துறையில் எத்தனை பேருக்கு அவர் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு யூனியனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க டீமில் இருக்கிற ஸ்டன் யூனியனோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ டான்ஸ் டீமோ யாருக்குன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, விஜயனோட பயன்பட்டவங்க தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் டீமுக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துருக்காரு. அவர் வர அந்த ஷூட்டிங்க்கு அவர் வர தெரியுமா, காலைல 6 மணினா 6 மணிக்கு வந்துடுவார். அவரால் ஏதாவது ஒரு ஷூட்டிங் நின்று போயோ ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் கூட, இத்தனை வருஷம் அவரோட சின்சியரிட்டி அது. அப்போ அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கவங்க அவருக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிரச்சனைகள் இல்லாம நாங்க உங்க கூட நிக்கிறோம். அரசியல் வேறங்க, அரசியல்ன்றது டோட்டல் வேற. இப்போ நாங்க கூட இந்த படத்துக்கு பேனர் வைக்கிறதோ போஸ்டர் அடிக்கிறதோ அந்த படம் சம்பந்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணும்போது விஜயண்ணா மக்கள் இயக்கம் தான் போடுவோம். அங்க தமிழக வெற்றி கழகமோ தமிழக வெற்றி கழகத்தை கொடி அங்க இருக்காது. இப்போ கூட மக்கள் இயக்கத்தை கொடி எடுத்து வச்சு தான் வந்திருக்கோம் தியேட்டர்ல கட்டுறதுக்கு. அங்க அரசியல் வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு நாங்க தெளிவா இருக்கோம். அப்படி இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கவங்களும் ஒத்துழைச்சு அது ரிலீஸுக்கான விஷயங்களும் தியேட்டர்ஸ் கொடுக்குறதுலையும் பார்க்கணும். இப்போ கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணால் 10ஆம் தேதி சிங்கிள் ஸ்க்ரீனில் பராசக்தி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி மங்காத்தா 22 என்னமோ மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவரோட கடைசி படத்துக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா?
நான் அந்த படங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை. எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க, எல்லாருமே சிவகார்த்திகேயன் அவர்களாக இருந்தாலும் சரி, அஜித் சாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே நண்பர்கள். இதுக்குள்ளே கொண்டு வந்து இவங்களை அரசியல் ரீதியாக கொண்டு வரதில்ல எனக்கு பார்க்கும்போது அது பார்க்க நல்லாவே இல்லை. இல்லை இப்போ அந்த கலெக்ஷன் வைஸாக வேணா இப்போது தலைவர் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது சினிமா உச்சத்தை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இதற்கு முன்னாடியே ரஜினிகாந்த் படம் வரும்போது அதோட கலெக்ஷன் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க, இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கம்பேரிசனாக வந்து பராசக்தியை வச்சுட்டு இப்போ அந்த உச்சம் அப்படிங்கிறத வந்து இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த வேலையை பார்க்குறாங்க. அது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. உச்சம் இல்லை. அவரை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கலெக்ஷன் வைஸ் இந்த படம் வந்து கலெக்ஷன் கம்மியாகணும், அதான் அந்த காரணத்தினால இந்த 10ஆம் தேதி மாற்றிருக்காங்களான்னு கேட்குறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அப்படி சொல்ல முடியாது. எப்போ வந்தாலும் 10ஆம் தேதி வந்தாலும் 9ஆம் தேதி வந்தாலும் அங்கே கலெக்ஷனில் அடிக்க போகிறது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது விஜயண்ணனை புக்கிங் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ வந்து 10ஆம் தேதி 10ஆம் தேதியிலேருந்து 14 வரைக்கும் சில தேட்டர்கள், அதாவது லோக்கலில் இருக்க ஏரியாவில் இருக்க புக்கிங்லாம் நம்ம முதல்ல நம்மளோட ரீரிலீஸ் கலெக்ஷன் அடிக்கணுங்க. அதுக்கப்புறம் புது படத்துக்கு வரேன். நம்ம ரீரிலீஸ் படங்களே சச்சின், அதாவது அந்த மாதிரி ஒரு படம், சச்சின் படம் உங்களுக்கு தெரியும், மாஸ் கமர்ஷியல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல் லவ் ட்ராக்கான படம். அந்த படமே நம்ம அங்கே எப்படி கொண்டாடினாங்க. நிறைய ரீரிலீஸ் வந்தது. நிறைய ரீரிலீஸ்லேயே கில்லியும் சச்சினும் தனியாக நிற்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கும். அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது. அப்படின்னும் போது கலெக்ஷன்லாம் நம்ம கிட்ட வரவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். நீங்கள் எந்த தேட்டரில் வேணால் போய் கேட்டு பாருங்கள், எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டு பாருங்கள், எந்த ப்ரொடக்ஷனில் வேணால் கேட்டு பாருங்கள். எல்லா படங்களும் ஹிட்டு ஃப்ளாப்புன்னு இருக்குது. விஜயண்ணனை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆனாலும் ஃப்ளாப் ஆனாலும் கலெக்ஷனில் நம்ம தான் நம்பர் 1. அது தலைக்கீழே நீங்களாம் அதை மாற்ற முடியாது. இப்போ அவர் கடைசியாக அந்த மேடையில் மலேசியாவில் சொல்கிறாரு, இதுதான் என்னோட கடைசி படம் போது அங்கே கிட்டத்தட்ட 80,000 பேர் அவர் போவாதீங்க அவங்களோட இயக்கம் நமக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ அன்பை அப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி வர்றாருன்னும் போது எப்படி பேச முடியும்? கலெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? கேரளாலலாம் அடித்து தும்சம் பண்ணால் ரெடியாக இருக்கிறாங்க. கட் அவுட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ ரோகிணி தேட்டரில் பாருங்கள், இன்னும் ரிசர்வேஷன் போடவே இல்லை, அதுக்குள்ளே கட் அவுட் எழுப்பிட்டாங்க. ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்குது. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. அரசியல் ரீதியாகவும் தாவேக்கா குறித்தும் நிறைய பேசியாச்சு. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.